குவான்டிட்டியா குவாலிட்டியான்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. எவ்வளோ குவான்டிட்டி, எவ்வளோ காலேஜஸ், எவ்வளோ ஸ்கூல்ஸ் கொண்டு வந்தோன்னு முக்கியம் இல்லை, குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்ட்ஸ் காலேஜஸ், இப்போ கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய இருக்கு இல்லைங்களா? அதில் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்தோம்னா கடந்த ஒரு 30-40 ஆண்டுகளாக ஒன்றுமே கிடையாது. எந்த சர்டிஃபிகேஷனே வாங்காமல் இவ்வளோ வருஷம் நம்ம காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கேருந்து எப்படி குவாலிட்டி வரும்? ஒரு குவான்டிட்டி மட்டும் தான் வெளியே வரும். அது அடிப்படையில் நம்ம எந்த முயற்சி எடுத்த மாதிரி தெரியல. அதுக்கு பிரைவேட் காலேஜஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஃபார் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள், எண்ணிக்கை முக்கியம் அல்ல, தரம் முக்கியம். நானும் ஒரு சொற்றொடை பார்த்து சற்று அலட்சியமாக இருந்து விட்டேனோ என்று கருதினேன். ஆனால் அவர்கள் தந்திருக்க புள்ளி விவரம் ஒன்றிய அரசின் புள்ளி விவரம். இது கோவிசிலியின் புள்ளி விவரம் அல்ல, எங்கள் தளபதி புள்ளி விவரம் அல்ல, எங்கள் எதிர்கட்சி தலைவர் புள்ளி விவரம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் புள்ளி விவரம் அல்ல. ஒன்றிய அரசின் தரவரிசை பட்டியலில், இதுவரை வழங்கப்பட்ட பட்டியலில் பல்கலைக்கழகங்கள் 100ல் 20 பல்கலைக்கழகங்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு. கலையறிவியல் கல்லூரி 100, அதில் 33 கலையறிவியல் கல்லூரி தமிழ்நாடு. ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு 50ல் 7 தமிழ்நாடு. பொறியியல் கல்லூரியில் 100, 14 தமிழ்நாடு. மருத்துவக் கல்லூரி 50, 8 தமிழ்நாடு. இன்னும் பட்டியல் தொடரும். எனவே எண்ணிக்கையும் அதிகரித்தோம், தரத்தையும் உயர்த்தினோம். அதுதான் திராவிட மாடல் அரசு என்பதை மீண்டும் பதிவு செய்கிறேன்.